2 விதமாக நம்ம இதை எடுத்துக்கணும். ஒன்று, ஓய்வு பெற்ற மாண்பமை உயர் அதிகாரிகள் இதில் பணியாற்ற இருக்கிறார்கள். இந்த ஒவ்வொரு அதிகாரியினுடைய கடந்த கால வரலாறு என்ன, அவர்கள் எவ்வாறு மக்களுக்காக தொண்டாற்றினார்கள், உண்மையாக உழைத்திருக்கிறார்களா, நேர்மையாக நடந்து கொண்டார்களா, லஞ்ச ஆவலியத்துக்கு ஆட்படாதவர்களா, எந்தவிதமான கொலை குற்றங்கள் அல்லது கொள்ளை குற்றங்களுக்கு துணை போகாதவர்களா என்றெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டிய இடத்திலும் நாம் இருக்கிறோம். ஏன்னா காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் ஊடுருவி உள்ளே நடக்கிற விஷயத்தை உளவு பார்த்து சொல்லிவிடக்கூடாது. அது ரொம்ப கவனமானது. அது எல்லா இடத்திலும் இந்த ஊடுருவல் நடக்கும். பஸ்ரங் தள், ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் எல்லாம் அனைத்து இடங்களிலும் ஊடுருவி இருக்கிறது. அதிகார மையத்தை இன்றைக்கு அவர்கள் இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் ஆகிவிடக்கூடாது என்பதை நான் தலைவர் அவர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். ஏன்னா